அப்ளிகேஷன் இது வந்து பயோட் சவர்ட்லோட அப்ளிகேஷன். ஸோ இங்கே வந்து நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 450 இல்லை, இது வந்து 45 டிகிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி சம்னா என்னது, நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரியும், நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் அப்ளிகேஷன் தெரியும். ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் ஒயர் கேரிங் கரண்ட் ஐ. இப்போ இந்த ஒயர் ஸ்ட்ரெயிட் ஒயராக இருந்துச்சுன்னா இதுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் நம்ம தெரியும். சரி, அதுலேயும் நான் லாஸ்ட் கேஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணேன், பாயிண்ட் பி வந்து இப்போ கண்டக்டர் இங்கே இருக்குது, கரண்ட் இப்படி போகுது அப்படின்னா பாயிண்ட் பி இங்கே எங்கேயாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதுக்கும் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இங்கேருந்து இந்த ஒயரை வந்து நம்ம இமேஜினரியாக எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு பாயிண்ட் பிக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த ஏ வந்து என்னது, எப்போவுமே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு. ஸோ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் பியிலேருந்து இங்கே ரெண்டு எண்ட்ஸுக்கும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த ஆங்கிள் என்னது, நமக்கு θ1 அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னது, நமக்கு டோட்டல் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஏ θ2. ஸோ நமக்கு இந்த ரெண்டு ஆங்கிளும் கிடைக்கும் பொழுது நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் எழுதினோம், μ0I/4πA sin θ2 மைனஸ் sin θ1. கரெக்டாக, ஏன்னா நமக்கு இந்த ஆங்கிள் தானே தேவை. ஸோ எப்படி இந்த ஆங்கிள் க்ரீன் கலரில் ஷேட் பண்ணிடுவாங்க, இந்த ஆங்கிள் தேவை. டோட்டல் ஆங்கிள் θ2. ஸோ இது வந்து θ1, அதனால θ2 மைனஸ் θ1னா நமக்கு அந்த பர்டிகுலர் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ இந்த சமயம் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே என்னன்னா நமக்கு இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது. ஒரு கண்டக்டர் இப்படி இதே பெண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க, இன்னொன்று இந்த டைரக்ஷனில் போகுது. கரண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு அலாங் தி லென்த் ஆஃப் த கண்டக்டர் நமக்கு வந்துச்சுன்னா ஐடியலுக்கும் ஆருக்கும் உண்டான ஆங்கிள் தான் என்னது, தீட்டா. ஐடியல் கரண்ட் எலிமெண்ட்டுக்கும் ஆருக்கும் பொசிஷன் வெக்டாருக்கும் உண்டான ஆங்கிள் தான் என்னது, தீட்டா. ஓகேயா? ஸோ இப்போ அலாங் த லென்த் ஆஃப் த கண்டக்டர் நமக்கு பாயிண்ட் பி எடுக்கும் பொழுது என்ன ஆகும், இங்கே வந்து சைன் தீட்டா வந்து 0 ஆகிடும். ஏன்னா தீட்டா 0, ஸோ சைன் தீட்டா 0 ஆகிடும், மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 ஆகிடும். அதனால தான் அவங்களே கொஷனில் கொடுத்துட்டாங்க B2 0ன்னு. நமக்கு தேவை இப்போ இந்த கண்டக்டர்னால இந்த கரண்ட்னால என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அட் திஸ் பாயிண்ட் பி. இப்போ இது வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து 45 டிகிரி இல்லை, இது கொஞ்சம் ஜாஸ்தி. சரியா? இப்போ நான் திரும்ப இந்த படத்தை இங்கே வரைஞ்சிருக்கேன். இந்த கரண்ட் ஐ இங்கே போகுது, இது 45 டிகிரினா ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி எனக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ அதுக்காக நான் கண்டக்டரை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கிருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணுங்கிறனால ஒரு நார்மல் வரையேன். ஸோ இது வந்து 90 டிகிரி, இது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ங்கிறனால இதுவும் 45 டிகிரி. ஸோ அப்போ இது 45, இது 90னா ட்ரையாங்கிள் என்ன ஆகும், இதுவும் 45 டிகிரி ஆகிடும். இதுவும் 45 ஆகும் பொழுது இங்கே ஆல்ரெடி ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ன்னு கொடுத்துருக்கும் போது இது என்ன ஆகும், இங்கே வந்து ஆர் காஸ் 45 இல்லையா, அப்போ நமக்கு ஏ என்ன ஆகிடும், ஆர் காஸ் 45, ஏ வந்து r/√2ன்னு ஆகிடும் 45 டிகிரி. இப்போ இன்னொரு சரி, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஆங்கிள் வந்து ஒரு ஆங்கிள் 45 டிகிரி கரெக்டாக. θ1 இப்போ என்ன ஆகிடுது நமக்கு, θ1 வித் த பர்பண்டிகுலர், இங்கே பார்த்தீங்கன்னா θ1 வித் த பர்பண்டிகுலர் பாயிண்ட் இல்லையா, அது வந்து 45ன்னு ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்கிற வயரை பாருங்கள், ஃப்ரம் இன்ஃபினிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ஃபினிட்டி வயர்னா அந்த பாயிண்ட் பி என்னமா இருக்கும், நீங்கள் அப்படியே தூரம் போக 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 90 டிகிரி ஆகிடும். θ2 என்னவாயிடும், 90 டிகிரி ஆகிடும். ஸோ அப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், B = μ0I/4πA sin θ2 என்னது 90 மைனஸ் sin 45. இந்த A வேல்யூ நான் இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். A வேல்யூ என்னது, r/√2. ஸோ √2 × μ0I/4π sin 90 வந்து 1, sin 45 1 மைனஸ். ஸோ எகெயின் எனக்கு என்ன ஆகும், 4/r மிஸ் பண்ணிட்டேன், μ0I/4πr √2 மைனஸ் 1/√2. ஸோ இந்த √2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு ஆன்சர் மேக்னிடியூட் என்ன கிடைக்கும், B will be equal to μ0I/4πr into √2 மைனஸ் 1ன்னு வரும். பட் உங்களுக்கு வந்து எப்போவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது வெக்டார், ஸோ டைரக்ஷன் கொடுக்கணும். ஸோ பை ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, ஸோ வந்து கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, அப்வர்ட். ஸோ தம் வந்து உங்களுடைய கட்டை விரலில் நீங்கள் அப்வர்ட் டைரக்ஷனில், அதாவது பேப்பரில் எங்கே கண்டக்டர் கொடுத்துருக்காங்களோ அங்கே இருக்கிறதுல நீங்கள் தம் கொண்டு போய் அப்படியே வச்சிங்கன்னா, வச்சதுக்கப்புறம் பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் விரல்களை அப்படியே சுற்றுங்க, அதாவது வந்து கேர்ள் பண்ண ட்ரை பண்ணுங்கள், உள்ள அப்படியே ஒரு இது பண்ணுறது. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, உங்களுடைய விரல்கள் வந்து பேப்பருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் கரெக்டாக. இந்த சைடு பார்த்தோம்னா நல்லா கவனிக்கணும், இதுக்கு ரெண்டு பக்கம் வரும் கரண்ட் வந்து. இப்போ தம் வந்து இப்படி வச்சுருப்பீங்க, உங்கள் கை விரல்களை இப்படி சுற்றும் பொழுது என்ன ஆகும், இந்த சைடு வந்து உங்களுக்கு உள்ளே போகும், பட் இந்த சைடு வரும்பொழுது என்ன ஆகும்,
வெளியில் வரும். ஒரு பென்சிலை இந்த கண்டக்டர் டைரக்ஷன்லேயே வச்சு பிடிச்சிக்குங்க. பென்சில் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கைவிரல் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேப்பருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு இப்படி வெளியில் வர மாதிரி இருக்கும். நம்ம பாயிண்ட் பி எங்கே இருக்குது? இந்த பக்கம் தானே இருக்குது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ மூவிங் அவே ஃப்ரம் த பேஜ். ஓகே, இட் இஸ் அவுட் ஆஃப் த பேப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் என்னது?